ஒரு சின்ன உதாரணம் சரிங்களா? எல்லாரும் நம்மளுடைய திருமண நாள் மணமான அன்று ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிருப்போம் சரிங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா மணப்பெண் மணமகன் அவர்களுடைய நண்பர்களோடு அன்று இரவு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுவாங்க? எப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் ஆக போகுது, அடுத்து நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன், எக்ஸைட்டா இருக்க, என்னன்னாலும் டவுட் இதெல்லாம் பேசிப்பாங்க, காசிப் பண்ணுவாங்க. பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிப்பாங்க தெரியுமா? உன் சோலி முடிஞ்சுதுரா, அவ்வளவுதான்டா, இன்னையோட நீ உன் கதை முடிஞ்சுதுரா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு பார்ட்டி பண்ணிடுவோம்டா. பேசுவாங்களா மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கல்யாணம் ஆனா சோலி முடிஞ்சுது. அது ஆணுக்கு மட்டும் இல்ல, அடி என்பது ஆணுக்கும் விழும் பெண்ணுக்கும் விழும். திருமணம் ஆனால் அடி என்பது நிச்சயம் அது ஆணுக்கு மட்டுமல்ல, இருவருக்கும் சரிசமம். பெண்ணிடமிருந்து ஆணுக்கு விழப்பட்டால் ஆணின் குடும்பத்தாரிடமிருந்து பெண்ணுக்கு விழப்படும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த குடும்பத்துல நம்ம ஒருங்கிணைந்து ஒற்றுமையா நம்ம கொஞ்சம் பழகி இது பண்ற அந்த நாட்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அடி விழும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண் மட்டும் அடி வாங்குவதில்லை, பெண்களும் வாங்குகிறோம். அடுத்ததாக முடிவு எடுப்பது ஆண்கள் தான் என்று சொன்னார்கள். அதற்காக என் முன் வந்த சகோதரர் என் அணியில் இருந்து ஏற்கனவே அந்த பாயிண்ட சொன்னாரு. இங்க ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே இங்க அதிகமான ஆண்களை முன்ன கொண்டு விட்டது பெண்களும் அவர்களுடைய குழந்தைகளும் தான். அதை நம்மளால மாற்றி சொல்ல முடியாது. சரி நான் அதை சொல்லலாம் அப்படின்னு எழுதி வச்சேன் கடகடன்னு. உடனே நம்ம சகோதரர் சொல்லிட்டாரு, ஆஹா நம்ம பாயிண்ட் போச்சே சொல்லிட்டாரே அப்படின்னு யோசிச்சேன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கிற அங்க ஒரு வாட்டர் பாட்டில் வருது. எங்க? நம்ம ஆண்கள் அள்ளியில இருக்க சாமுக்கு. யாருக்கிட்ட இருந்து? அவங்க மனைவி கிட்ட இருந்து அவங்க குழந்தை கிட்ட வருது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, ஆண்களுக்கு தான். அவங்க தான் அனுப்பிச்சாங்க. அனுப்புனது பெண்ணு, பேசுறது ஆணுக்காக. ஆனா பேசுன என்னுடைய கணவன் பேசி முடிச்சிட்டாரே, கொஞ்சம் தண்ணி தவிக்கல, கேட்டாலும் அங்க இருந்து வரணும்ல பிரதர், கேட்டாலும் அங்க இருந்து வரணும்ல. சரி நீங்க கேட்டதை நான் பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி இல்லம்மா, தண்ணி இல்ல, ஜூஸ், மேங்கோ ஜூஸ். ஓ பாத்தீங்களா? சரி நீங்க தண்ணி கேட்டதுக்கு மேங்கோ ஜூஸ் வந்திருக்கு. அப்புறம் கேட்டாலும் கொடுக்கணும்ல, எங்க இருந்து வரும்? அங்க இருந்தானே வந்தாகணும். அதனால முடிவு எடுக்க, அதுக்காக நான் சொல்ல வரேன், முடிவு எடுப்பது ஆண்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான குடும்பங்களில் கலந்தாலோசித்து முடிவெடுக்கும் பழக்கம் இன்றும் உண்டு. ஆகையால் பெண்ணும் ஆணும் சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது பெண்களுக்கும் முடிவெடுக்கும் உரிமை உண்டு. அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நான் அந்த கருத்துக்களுக்கு சொல்ல